இன்றைக்கி வந்து நம்ம பிடிஎன்எஃப் மேக்ஸில் வந்து பார்க்க போகிறோம். பிடிஎன்எஃப்னா பிரின்சிபல் டிஸ்ஜங்க்டிவ் நார்மல் ஃபார்ம். அதாவது ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணாமல் அப்டைன் பிடிஎன்எஃப் ஆஃப்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டேர்ம் நமக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எத்தனை மின் டேர்ம்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். மொத்தம் 3 மின் டேர்ம்ஸ் இருக்குது. அந்த மின் டேர்ம்ஸ்குள்ளே எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து பி, கியூ, அதுக்கப்புறம் அது இல்லாமல் ஆர் 3 இருக்குது. ஸோ ஒரு பிடிஎன்எஃப்க்கு என்ன தேவை அப்படின்னா அந்த மின் டேர்ம்ஸ்குள்ளே இருக்கிற டேர்ம் வந்து எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். அதே போல் எல்லாமே வந்து ஆர் கேட்டில் வந்து உங்களுக்கு செப்பரேட் ஆகிருக்கணும். மின் டேர்ம்ஸ்குள்ளே வந்து அண்டு கேட் வரணும். இதுதான் வந்து பிடிஎன்எஃபோட இதே. உங்களுக்கு கொடுத்துருக்க கொஷின்லையே வந்து இது வெளியில் வந்து ஆர் கேட் இருக்குது, உள்ளே வந்து அண்டு இருக்குது. ஸோ இது வந்து கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடு. பட் நமக்கு வந்து மின் டேர்ம்ஸ் வந்து ஈக்குவலான நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து இல்லை. ஸோ அதை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து ஆர் நம்ம வந்து ஆட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஆர் யூனியன் லேம்டா ஆர் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த P இன்டர்செக்ஷன் Qவோட இந்த R இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். யூஸிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அல்லது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் R. அதே போல் இந்த டேர்ம் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா இங்கே வெளியில் வந்து யூனியன் இருக்கிறதுனால போட்டுட்டு இதை வந்து இதெல்லாம் இது பண்ணுறோம். P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் நெகேஷன் R. இப்போ இந்த 2 டேர்ம் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இதை கன்வெர்ட் பண்ணும்போது வந்துடுது. அதே போல் இங்கே வந்து எது மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா Q மிஸ் ஆகுது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெகேஷன் P அண்ட் R ஆஃப் நமக்கு இங்கே Q தான் மிஸ் ஆகிருக்கு. அப்போ Q R நெகேஷன் Q. இப்போ அதே போல் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்னாகும், லேம்டா P இங்கே வந்து Qக்கு பதிலாக என்ன இருக்குது நமக்கு இந்த Q இன்டர்செக்ஷன் R ஆஃப் திரும்பவும் P Qக்கு பதிலாக நெகேஷன் Q இன்டர்செக்ஷன் R. இப்போ நமக்கு 4 டேர்ம் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தோன்னா Q அண்ட் R யூனியன், இதுக்கு எது மிஸ் ஆகிருக்கீங்க P. அப்போ P R நெகேஷன் P. இதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ Q ஃபஸ்ட்டு நமக்கு P டேர்ம் வைஸாகவே இல்லை P Q Rன்னு எழுதுனா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு P செக்ஷன் Q R யூனியன், திரும்ப நமக்கு என்ன இருக்குது Q இன்டர்செக்ஷனாக இங்கே வந்து நெகேஷன் P இருக்குது. அப்போ நெகேஷன் P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் R. இப்போ நமக்கு டோட்டலாக 6 டேர்ம்ஸ் வந்து கிடச்சிருக்கு. மொத்தம் நமக்கு இருந்தது 3 மின் டேர்ம்ஸ், இப்போ 6 கிடச்சிருக்கு. இதில் எது வந்து ரிப்பீட்டட் ஆகிருக்கோ அதை வந்து நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஏதாவது ஒன்றை வந்து கேன்சல் பண்ண போகிறோம். இப்போ PQRன்னு ஃபஸ்ட்டில் வந்திருக்கு, இங்கேயும் PQRன்னு வந்திருக்கு. அப்போ ஏதாவது ஒன்றை மட்டும் கேன்சல் பண்ணி ஒன்றை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா நெகேஷன் PQR, இங்கேயும் நெகேஷன் PQR. அப்போ இதை வந்து கட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் டேர்ம்ஸ் என்ன இருக்குது P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் நெகேஷன் R. அதுக்கப்புறம் இதில் வந்து நெகேஷன் P இன்டர்செக்ஷன் நெகேஷன் Q நெகேஷன் R. அப்புறமா நெகேஷன் P இன்டர்செக்ஷன் Q நெகேஷன் R. ஓகேவா, 2 இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இது
இது வந்து விட்டாச்சு, இதை எழுதிடணும். P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் R. ஓகேவா? ஸோ வந்து நமக்கு இந்த 4 மின் டேர்ம்ஸ் கிடச்சிருக்கு. கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. வெளியில் வந்து அண்ட் கேட் இருக்கணும், உள்ளே வந்து உங்களுக்கு அண்டு கேட் இருக்கணும், வெளியில் வந்து ஆர் கேட் இருக்கணும். ஸோ வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதனால் நம்ம வந்து பிடிஎன்எஃப் கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தாங்க பிடிஎன்எஃப்.